ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜாப் போர்ட்டல் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் ஜாப் அப்டேட்ஸ் கொடுக்குறணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தருமபுரி மாவட்டத்தில் வெளிவந்திருக்க வேகன்சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிஃபோர் வீடியோலேயே இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ சேலரி இருக்குது, இந்த மாதிரியான முழு தகவலும் நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன், இதை தான் ஃபில் பண்ணணும் அப்படின்ற தகவல் கொடுக்கல. அப்படின்றதுனால சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அப்ளிகேஷனில் கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ பர்டிகுலராக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் அப்படின்ற 2 பதவிகளுக்கான விண்ணப்பம் தான் இது. ரெண்டுத்துக்குமே இதே விண்ணப்பங்கள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஆனால் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணும்போது அந்த பண்ணக்கூடிய என்வலப் கவர் மேலே நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட தகவலை கரெக்டாக கொடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர்னு எழுதணும். இல்லை இரவு காவலருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இரவு காவலர்னு சொல்லிட்டு என்வலப்பில் ஃப்ரம் டூ எழுதுவோம்ல, அந்த என்வலப்பில் மேலே எழுதணும் டாப்பில். இப்போ அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட பெயரை தமிழில் இன்ஷியலோட எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது பாலினம் ஆண் பெண் திருநங்கைன்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த கேடரில் வருவீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது புகைப்படம் கேட்டிருக்காங்க. புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசெண்டாக இப்போ ஒரு 1 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை இதில் அட்டாச் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவுக்கு எண்டில், அதாவது ஃபோட்டோவுக்கு கீழே போயிடக்கூடாது, ஃபோட்டோட அந்த ஃபோட்டோக்கு எண்டிலேயே உங்களோட சைன், அதாவது ஃபேஸ்லாம் மறைக்காத அளவுக்கு உங்களோட சைன் அந்த இடத்துல நீங்கள் போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் யார் இதில் எழுத போகிறீங்களோ அவங்கள இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு எழுதுங்க. அடுத்து பிறந்த தேதி வயது கேட்டிருக்காங்க. நாள் மாதம் வருடம்னு சொல்லிட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய வயது என்னவோ அதையும் கரெக்டாக இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதம் கேட்டிருக்காங்க. மதம் எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அந்த மதத்தை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்டாக டிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வகுப்பு பிரிவு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா, பிசியா, இல்லை பிசியில் முஸ்லீம்ஸா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சியில் அருந்ததியரா, எஸ்டியா, இந்த கேட்டகரியில் எதில் வருவீங்களோ நீங்கள் அதை டிக் பண்ணணும். அடுத்தது இனம் ஜாதி கேட்டிருக்காங்க. எந்த இனத்தை சார்ந்தவங்க எந்த ஜாதி அப்படின்றதும் இதில் கரெக்டாக வித் வேர்டோட எழுத சொல்லியிருக்காங்க, வேர்ட்ஸாக எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் 8ஆம் வகுப்பு தான் இதுக்கு கல்வி தகுதி, இல்லை 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதினா அதை மட்டும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எந்த தகுதி, இப்போ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதையும் இதில் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு அட்ரஸ்ன்னு இருக்கும். ஒருத்தவங்க டெம்பரரியே அட்ரஸில் இருந்துகிட்ருப்பாங்க, பர்மனன்ட் அட்ரஸ் வேறு இருக்கும். இல்லை 2 பேருக்கும் ஒரே அட்ரஸ் தான் எங்களுக்கு அப்படின்னா அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். அட்ரஸ் எழுதும் போது நீங்கள் முக்கியமாக உங்களோட டோர் நம்பர் எழுதணும், நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க அப்படின்றத எழுதணும், எந்த கிராமம், உங்கள் கிராமத்துக்கான அஞ்சல் கோடு என்ன, பின்கோடு என்ன, அஞ்சல் என்ன, பின்கோடு என்னன்றதை தெளிவாக எழுதுங்க. சேம் அதே தான். நிரந்தர முகவரி நிலையான முகவரியும் அதுதான் அப்படின்னா அதையும் கரெக்டாக கொடுங்க. வெவ்வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் வெவ்வேறையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. வேறு மாவட்டத்தில் வரவங்களோட அப்ளிகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க, ஆனால் முன்னுரிமையில் நீங்கள் வரமாட்டீங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு சொந்த மாவட்டம் தருமபுரியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அதை ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதில் எந்த மாவட்டமோ மாவட்டத்தை பெயரை கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட தொலைபேசி எண் இல்லை கைபேசி எண் என்ன இருக்கும், ஒர்க்கிங்கில் இருக்க நம்பராக பார்த்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு மின்னஞ்சல் முகவரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட்லி மெயில் செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்க மெயில் ஐடி கொடுங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடியது ஒரு ஜாப் ரிலேட்டடான ஒரு இதுவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பார்க்காம விட்டுட்டிங்கன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி மூலயமா உங்களுக்கு சப்போஸ் கால் லெட்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் அனுப்ப முடியாமல் கால் லெட்டரில் மெசேஜ் எதுவும் வந்தது அப்படின்னா கரெக்டாக மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெயில் ஐடியை கரெக்டாக கொடுக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் ரினியூவலில் இருக்கீங்க, அப்ளை பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா அதுக்கான பதிவு எண்ணும் லாஸ்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நாளும் கேட்டிருப்பாங்க. 2ம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் அரசு பணிகளை சேர ஏதாச்சும் முன்னுரிமை கேட்குறீங்கன்னா எஸ், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்குற முன்னுரிமை கேட்குறீங்கன்னா எந்த மாதிரியான முன்னுரிமை அப்படின்னா கொரோனா தொற்று நாள்
காரணத்தினால அப்பா அம்மா இழந்த மகன் இல்லை மகள் யாரும் இருக்காங்க, இழந்த குழந்தைங்களா இருந்து இளைஞராக இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை உண்டு. அது எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான நகல் கேட்பாங்க. ஆதார சான்றிதழ்கள் கண்டிப்பாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. இந்த உறுதிமொழியை படிச்சுட்டு கீழே விண்ணப்பதாரர் கையொப்பத்தில் நீங்கள் சைன் பண்ணணும். என்ன உறுதிமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு தான், எந்தவித தப்பும் இருக்காது, தப்பாக இருந்துச்சு அப்படின்னா தேர்வுக்குழு எடுக்கும் நடவடிக்கைக்கு நான் உட்படுவேன் அப்படின்னும், என் மேலே எந்தவித குற்றவியல் வழக்குகள் எதுவும் இல்லை அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்றதும் உறுதிமொழியாக இருக்கும். இதை நீங்கள் படிச்சுட்டு விண்ணப்பதாரர் கையொப்பெல்லாம் சைனை பண்ணிவிட்டு நாள் இடம் அப்படின்ற இடத்துல என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான நாள் இடத்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு கடைசி தேதி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இதை இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ வித் சைனோட கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நீங்கள் வைக்க வேண்டியது உங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ், அதாவது கல்வி தகுதி சான்றிதழ், 8த்தோ 10த்தோ 12த்தோ இல்லை வேறு எதுவும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மதிப்பெண் சான்றிதழும் டிசியும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா முன்னுரிமைக்கான சான்றுகள் வைங்க. நீங்கள் ஜாதி எந்த ஜாதின்றது முக்கியன்றதுனால உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கரெக்டாக வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கான சான்றிதழ்களும் நீங்கள் இதில் வைக்கலாம். இது கூட உங்களோட ஆதாருக்கான அந்த ஜெராக்ஸையும் இதோட சேர்த்து வைங்க. நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் கம்பல்சரி அட்டஸ்டட் இருக்கணும். அதாவது உங்களோட சுய கையெழுத்திட்ட நகலாக மட்டும்தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் எல்லாத்துக்கும் செல்ஃப் அட்டஸ்டட் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு என்வலப் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் எழுதுவீங்களா, ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எழுதிட்டு மேலே எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத மேலே எழுதி நீங்கள் அனுப்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வச்சு அப்ளை பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.